இன்னைக்கு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரில. இனிமேல் தான் வந்துட்டு என்ன குழம்பு வைக்கணுன்றதையே முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு கிராசரியை வாங்கலான் இருக்கோம். குழம்பு வைக்கிறதுக்கு எதுக்கு நம்ம இங்கே வரோம்? குழம்பு இனிமேல் தான் வந்துட்டு முடிவு பண்ணி குழம்பு வைக்கலான் இருக்கோம். என்ன குழம்பு வைக்கலான்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா டெய்லியும் அதுபடி ஒரு குழம்பு வச்சு அசத்திடலாம். ஆன்லையாக இருக்குது. இந்த முட்டையை எடுக்கலான்னு பார்த்து சொன்னீங்கன்னா மாஸ்டர் நாங்கள் முட்டையும் சாசேஜையும் போட்டு குழப்பி விட்ருவோமா. இன்றைக்கி வந்து நம்ம சாசேஜ் குழம்பு தான் நம்ம வைக்க போகிறோம். முடிவு பண்ணியாச்சு. கடைசி பண்ணலையே செங்கல் மாதிரி இருக்கு நிக்சன். என்ன பண்ணுறது, இன்னைக்கு உட்காந்து இதை சமைச்சு சாப்பிட வேண்டியதான். இன்னைக்கு இருந்தால் நம்மளுக்கு வந்துட்டு நைட் டின்னராக இருக்கும்னு நினைக்கிறேன். பாக்கெட் எடுத்து விடுங்க. ஏன் நிக்சன், அது என்னது? நாய் எலும்பு மாதிரி அன்னைக்கு ஒரு சொன்னார்ல கப்பை கிழங்கு. கப்பையும் இப்படி பிசவுல வருதா? எல்லாமே தான். வெங்காயம் எடுத்தாச்சு. மல்லித்தலையை பாருங்க. மல்லித்தலையை நம்ம கவரில் தான் எடுக்கணும். கவரில் எடுத்துட்டு பேக் பண்ணி அப்படியே போட்டோன்னு வைங்களேன். அவ்வளோதான். செட்டு. ஆமாண்ணா, சாசேஜ் பண்ணீங்கல்ல, அது வந்து மசாலா என்னெல்லாம் போட்டீங்க? மசாலா இப்படி தான் வந்துட்டு வெயிட்டு போட்டோன்னா வந்துட்டு ரேட் என்னன்றத ஸ்டிக்கர் மூலயமா நமக்கு சொல்லிடுவாங்க. நம்ம போய் நேராக பில்லை போட வேண்டியது. ஃபுல் ஷார்ட்டாவில் இருக்குது. சூப்பர் மார்க்கெட்டே நம்மளோட தான். எம்பி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாசேஜ் மசாலான்னு ஏதாவது இருக்கா? போடுறது இங்கே இருக்குது. சாசேஜ் மசாலா இருக்குது. அவ்வளோதான். ஆரி போட்டல் இருக்குது.